அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கருணை காட்டுங்கம்மா. உங்க கால்ல வேணாலும் நான் விழுறேன். அம்மா ப்ளீஸ் எந்திரிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் மாமா. நீங்க கால்ல விழுந்து கெஞ்சி கதறினாலும் அவங்க மனசு இறங்காது மாமா. ஏன்னா அவங்க பணத்தோட சேர்ந்து அவங்க மனசையும் சேர்த்து போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நன்றி எதிர்பார்த்தா ஏமாந்துதான் மாமா போகணும். அப்புறம் எதுக்காகடி நீங்க 3 பேரும் டிராமா போடுறதுக்காக உள்ள வந்தீங்க? ஐயோ தெரியாம வந்துட்டோம் மேடம், மன்னிச்சிருங்க மேடம் எங்களை. மாமா கவலைப்படாதீங்க மாமா. நல்லவங்களை வலியவங்க தண்டிச்சா அந்த வலியவங்களை தண்டிச்சு நல்லவங்களை காப்பாத்தி அந்த தெய்வம் நல்லவங்களுக்கு துணையா நிக்கும். இதுதான் காலங்காலமா நடக்கிற இந்த பிரபஞ்சத்தோட விதி மாமா. அந்த விதியை நம்பி நாம போவோம். அந்த தெய்வம் நமக்கு துணையா நிக்கும். நீங்க வாங்க மாமா போலாம் வாங்க. ஏய் நமக்குள்ள தீக்க வேண்டிய கணக்க தீக்காமையே போற. என் புள்ளைய அடிச்சதுக்கு நீ என்ன பரிகாரம் பண்ண போற? உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. என் புள்ளைய அடிச்ச உன் புருஷனுக்கும் கொழுந்தனுக்கும் ஜெயில் தண்டனை. உனக்கு இதான் தண்டனை. ரோகிணி, என் அண்ணி மேல ஒரு அடி பட்டுச்சு அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஏய் கைய விடுறி. விட மாட்டேன். ஏய் என் அத்தை கையை பிடிச்சிட்டு இருக்கியா நீ? ஏய் போடி. ரோஹிணி அம்மா அம்மா ரோஹிணி ரோஹிணி எந்திரிமா எந்திரிமா எந்திரி. தப்பு பண்ண உங்க பையனை தண்டிக்கிறத விட்டுட்டு எங்களை போய் தண்டிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையா? ஏய் நீ உன் புருஷன் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன் ஏன் பையன்டி, ரூபாவதியோட பையன். இவனோட விரல் நகம் உடைஞ்சு லேசா வலிச்சாலே நான் துடிச்சு போயிடுவேன். அப்படிப்பட்ட என் புள்ளைய ஏன் கண்ணு முன்னாடியே ரத்தம் வர அளவுக்கு உன் புருஷனும் கொழுந்தனும் அடிச்சிருக்காங்க. நீ ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அவனை அடிச்சு அவமானப்படுத்திருக்க. உங்களை எல்லாம் நான் அப்படியே சும்மா விட்டுருவேனா? புலிவால புடிச்சவன் கதை தெரியும்ல. நீயும் உன் குடும்பமும் புலிவால புடிச்சிட்டீங்க. அந்த புலி என்ன பண்ண போகுதுன்னு இனிமேதான் பார்க்க போறீங்க. அம்மா 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 அம்மா, என் குடும்பத்தை தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன தண்டிங்கம்மா. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில வேணாலும் தள்ளுங்க. என் பசங்களை மட்டும் விட்டுருங்கம்மா. நீங்க அப்புறம் ஏதாச்சும் என் வாயில வந்துட போகுது. பெரிய மனுஷன் தானே நீ. ஒரு தடவை சொன்னா புரியாது. அறிவில்ல உனக்கு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. நல்லா இருப்பீங்க. அம்மா தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுமா. இனிமே இந்த ரூபாவதி குடும்பத்தை தொட்டு பார்க்கணும்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. ஒழிஞ்சு போங்க. அம்மா 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 மாமா போங்க எல்லாரும். நீங்க உள்ள போங்க. மாமா வேண்டாம் மாமா வேண்டாம். நீங்க வாங்க போலாம். வாங்க வா ரோஹிணி. இதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். சுடரி இருளில் ஏங்காதே. வெளிதான் கதவை மூடாதே. அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி
தான். மாமா, நம்ம பாட்டுக்கு உங்க புள்ளைங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்லயே விட்டுட்டு வந்துட்டோம். அவங்கள நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா. அந்த ரூபாவதி இன்ஸ்பெக்டரை பணத்தால விலைக்கு வாங்கிட்டா. அந்த பணத்துக்கு விசுவாசமா அந்த இன்ஸ்பெக்டரு பிரபு மாமாவையும் என் வீட்டுக்காரரையும் அடிச்சு துவைச்சு சித்திரவதம் பண்ணுவாரான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. சொல்லாத, அத சொல்லாத. என் பேர பசங்க போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல என்ன கஷ்டப்படுறாங்களோன்னு நினைச்சாலே எனக்கு ஈரக்கொலையே அருந்து போற மாதிரி இருக்கு. சொல்லாத, சொல்லாத சத்யா, சொல்லாத. அப்பாடா, நாம எதிர்பார்த்தது நடந்துருச்சு. எல்லாரையும் அழ வச்சாச்சு. இதை இதோட விடக்கூடாது. இவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கணும். பாட்டி, உங்க கவலை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனா நடந்துகிட்டு இருக்கிற உண்மைய மூடி மறைக்க முடியுமா? இப்பெல்லாம் லாக்அப் டெத் எவ்வளவோ நடக்குதே. ஐயோ, ஏய் சத்யா, என்ன இவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்றியா இல்ல அழ வச்சு பாக்குறியா? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் மனசு தாங்காம என்னோட கவலைய கஷ்டத்தை மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம நீங்க வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இவங்க மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் அக்கறை இருக்கிற மாதிரியும் அன்பு இருக்கிற மாதிரியும் சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏய், இப்ப நடக்கிற சூழ்நிலையில உங்ககிட்ட சண்டை போட முடியாது. பாட்டி அழாதீங்க பாட்டி. என் பேரனுங்களை இனிமே வெளியில எப்படி கொண்டு வர போறோம்? அந்த பொம்பளை ரூபாவதி வேற பிரபுவையும் கார்த்தியையும் வெளியில விட மாட்டேன், புகார வாபஸ் வாங்க மாட்டேன்னு உங்களை வெளியில அனுப்பி விட்டுருக்காம்மா. அவனை மீறி நாம என்ன பண்ண முடியுமா? பாட்டி, நம்மள மீறி அந்த ரூபாவதி இருந்தா அந்த ரூபாவதியை மீறி தெய்வம் இருக்கு பாட்டி. அது நமக்கு துணையா இருக்கும். நடக்கிறதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு மாதிரி. மாமா, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இந்த நம்பிக்கை மட்டும்தான் மாமா. அதையும் மீறி நாம விட்டுறக்கூடாது. நான் இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன். அந்த கௌதம் ஒரு அயோக்கிய ராஸ்கலா இருப்பா நான் நினைச்சு கூட பாக்கல.